கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 24 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சக்தியை காமிக்கிறாங்க. சக்தி வந்துட்டு தீபாவை கூட்டிக்கிட்டு நேராக ஒரு ஆசிரமத்துக்கு வராங்க. அங்கே வந்துட்டு சக்தியோட ஃப்ரெண்டு வந்து தேவி சொல்கிறாங்க, இங்கே பாரு சக்தி, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் நேத்தே வந்துட்டு இவங்க கிட்ட டீட்டெயிலில் பேசிட்டேன், இவங்க வந்துட்டு தீபாவை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு சக்தி சொல்கிறாங்க தேவி கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ் தேவி அப்படின்னு. அப்போ தேவி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ வந்துட்டு ஹெல்ப் கேட்டதுனால தான் நான் உடனே சரின்னு சொன்னேன், நீ கவலைப்படாத, தீபா மேடத்துக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு சக்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆசிரமத்துலேருந்து ஒருத்தவங்க வெளியில் வராங்க. வெளியில் வந்ததோட சக்தி நேராக அவங்கள பார்த்து, இங்கே பாருங்க மேடம், நேற்று வந்துட்டு தீபாவை பற்றி சொன்னேன்னா அப்படின்னு தேவி சொல்ல, அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் நேற்று நைட்டு ஃபோனில் கூட விஷயத்த சொன்னீங்களே, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சக்தியும் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்ல, அப்போ அவங்க கேட்குறாங்க, சரி ஓகே தீபா மேடம் எங்கே அப்படின்னு. அப்போ தேவி சொல்கிறாங்க, அவங்கள ஆட்டோவில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஆட்டோவிலேருந்து நேராக ஒரு வண்டியில் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ சக்தி நேராக தேவியை பார்த்து, தேவி கண்டிப்பாக இந்த இடம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு தேவி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, இங்கே உள்ளவங்க தீபாவை பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா தீபாவை கொண்டு போய் படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சதோட அந்த தேவி கேட்குறாங்க, இங்கே பாரு சக்தி, உனக்கு எப்படி தெரியும் அந்த துங்காவோட ஆட்கள் வரப்போகிறாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு சக்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நான் வந்துட்டு தீபா மேடத்துக்கு மெடிசன் வாங்குறதுக்காக பக்கத்தில் உள்ள கடைக்கு போனேன், அப்போ தான் அந்த ஐஸ்வர்யா மேடத்தை பார்த்தேன் அப்படின்னு. அப்போ தேவி சொல்கிறாங்க, அந்த ஐஸ்வர்யா மேடம் தானே கார்த்தி வீட்டில் உள்ளவங்க, அவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கலாம்ல அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, நானும் அப்படி தான் நினச்சேன், அந்த ஐஸ்வர்யா மேடம் நல்லவங்க அப்படின்னு. ஆனால் அவங்க சரியாக வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க, அவங்களும் துங்காவோட ஆட்கள் தான். நான் வந்துட்டு நேற்று மெடிக்கல் ஷாப்புக்கு போனப்ப அந்த ஐஸ்வர்யா மேடம் அந்த துங்கா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு, அவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு நல்லா காதில் விழுந்துச்சு. ஐஸ்வர்யா வந்துட்டு நேராக அந்த துங்கா கிட்ட, சக்தியோட வீடு எதுன்னு தெரியல, அவ வீடு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவேன், அவ சொன்ன அட்ரஸை நான் சரியா வந்துட்டு நோட் பண்ணல அப்படின்னு அந்த ஐஸ்வர்யா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப துங்கா சொன்னாரு, இப்படி ஒரு சின்ன அட்ரஸை கூட உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியலையா அப்படின்னு சொல்லி அந்த துங்கா வந்து சக்தியே திட்டிக்கிட்டு இருந்தாரு. இதை நான் எட்டி இருந்து பார்த்தேன். இதை கேட்டுட்டு தான் நான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். அந்த தீபா மேடத்துக்கு எதிராக அந்த வீட்டில் ஆட்கள் இருக்காங்க. அந்த ஐஸ்வர்யா சரியான ஆளு. தீபா மேடத்தை கொலை பண்றதுக்காக அவங்களும் துங்கா கூட சேர்ந்து தீட்டம் போடுறாங்க. அதனாலதான் நான் வீட்டுக்கு உடனே வந்துட்டு தீபா மேடத்தை பாதுகாப்பாக கொண்டுட்டு வர்றதுக்கு உன்கிட்ட உதவி கேட்டேன். நீயும் இந்த ஆசிரமத்தை சொன்ன, அதான் இந்த ஆசிரமத்துக்கு நான் பத்திரமா தீபா மேடத்தை கொண்டுட்டு வந்துட்டேன். ரொம்ப நன்றி தேவி அப்படின்னு. அப்ப தேவி சொல்றாங்க, இங்க பாரு, தீபா மேடம் மாதிரி ஒரு திறமையான சிங்கர்ஸ்க்கு வந்து எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அதுக்கு நம்ம தான் உதவி பண்ணணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சக்தி சொல்றாங்க, இங்க பாருங்க, தீபா மேடத்துக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு. இது கேட்டுட்டு தேவி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த ஆசிரமத்துல உள்ளவங்க நிறைய பேருக்கு வந்துட்டு கண்ணு தெரியாது, ஸோ தீபா மேடத்தை பத்தி வெளியில டீட்டெயில் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்க உள்ளவங்க கண்டிப்பா தீபா மேடத்தை பத்திரமா பார்த்துப்பாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத. தீபா மேடத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல சுயநினைவு வந்துடும். அவங்களுக்கு சுயநினைவு வந்ததோட உடனேயே நீ வந்துட்டு தீபா மேடத்தை அங்க கவலைப்படாத அப்படின்னு. இதை கேட்டுட்டு சக்தி சொல்றாங்க, ஆமா, ஒருவேளை அப்படி தீபா மேடம் கண் முழிக்கலனாலும் கார்த்திக் சாரோட வீட்டு அட்ரஸை நான் இங்கே இருந்தே கண்டுபிடிக்க போறேன், இங்கே இருந்தே கண்டுபிடிச்சு கார்த்திக் சார் கிட்ட தீபா மேடத்தை பத்திரமா ஒப்படைக்க போறேன் அப்படின்னு சக்தி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு தேவியும் சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, சக்தியும் சரி அப்படின்னு சொல்ல தேவி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்படின்னு பார்த்து சக்தி வந்துட்டு நேரா தீபாவை பார்த்து, இங்க பாருங்க தீபா மேடம், அந்த துங்கா உங்களை ரொம்ப கொலவெறியோட துரத்திக்கிட்டு இருக்கான், ஆனா நீங்க கீதா இல்லைன்னு அவனுக்கு தெரியாது, நீங்க கீதான்னு நினைச்சு அவன் உங்களை கொலை பண்றதுக்காக துரத்திக்கிட்டு இருக்கான், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை நான் பத்திரமா கார்த்திக் சாரு கிட்ட ஒப்படைப்பேன் அப்படின்னு சக்தி தீபாவோட கையை பிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சீனை சிப் பண்ணி ஸ்ட்ரைட்டா அந்த துங்காவை காமிக்கிறாங்க. துங்கா சரியான கோவத்துல நிக்கிறான். எப்படி அந்த கீதா தப்பிச்சு போனா, அந்த சக்திக்கு நான் வரப்போறது எப்படி தெரியும் அப்படின்னு துங்கா சரியான கோவத்துல இருக்கான்.
துங்கா சொல்றான், அவ எப்படி தப்பிச்சு போனானே தெரியல, அவ தப்பிச்சு போன ரூட் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, இங்க பாருங்க, நம்ம வர்றது ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த துங்கா ரவுடி சொல்றாரு, ஆமா, இந்த சக்திக்கும் அந்த கீதாவுக்கும் என்ன தொடர்புன்னு தெரியல அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, நம்ம மட்டும் சீக்கிரம் போயிருந்தா அந்த தீபாவை பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு. இது கேட்டுட்டு அந்த துங்கா அதிர்ச்சியாகி, என்ன நீங்க தீபான்னு சொல்றீங்க அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, இல்ல, சும்மா ஏதோ நான் தப்பா சொல்லிட்டேன், கீதாவை தான் சொல்ல போய் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்ப துங்கா ரவுடி சொல்றாரு, சரி ஓகே அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, எனக்கு என்னமோ அந்த நர்ஸுக்கும் அந்த கீதாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தோணுது, அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களோ, அதான் அந்த சக்தி வந்துட்டு கீதாவுக்கு ஹெல்ப் பண்றா போல அப்படின்னு. அப்ப அந்த துங்கா ரவுடி சொல்றாரு, வாய்ப்பே இல்லை, அந்த கீதா வந்துட்டு பெங்களூர்ல உள்ளவ, இந்த சக்தி இந்த சென்னையில உள்ளவ, அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன தொடர்பா இருக்கும், எனக்கு சந்தேகமா இருக்கு, அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன தொடர்பா இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க, இங்க பாருங்க, என்ன தொடர்பா இருந்தா என்ன, அந்த கீதாவுக்கு இவ தான் ஹெல்ப் பண்றா, சக்தி தான் ஹெல்ப் பண்றா. ஸோ நீங்க சக்தியை சீக்கிரம் பிடிக்கிறதுக்கு பாருங்க, அப்பதான் அந்த கீதாவையும் பிடிக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு துங்கா சொல்றாரு, சாதாரண நர்ஸா இருந்துகிட்டு எனக்கு எவ்வளவு பெரிய டிமிக்கி கொடுக்குறா, நான் மட்டும் ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்தேன்னா ரெண்டு பேரையும் தீத்து கட்டாம விட மாட்டேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, ரொம்ப தூரம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த ஏரியாவில தான் எங்கேயாவது இருப்பாங்க, ஏன்னா தீபாவோட தலையில அடிபட்டிருக்கு, ஸோ ரொம்ப தூரம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு துங்காவும் சரி மேடம் அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கும் கீதாவை பத்தின டீட்டெயில் தெரிஞ்சிச்சுன்னா நான் உடனே உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த துங்கா ரவுடியும் சரி மேடம் அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா சொல்றாங்க, சரி ஓகே, நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு, என்னை வீட்டில் தேடுவாங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க ஐஸ்வர்யா. ஸோ அப்ப துங்காவுக்கு சரியான கோவம், அந்த சக்தி எதுக்காக கீதாவுக்கு ஹெல்ப் பண்றா அப்படின்னு. இன்னொரு பக்கம் அபிராமியையும் காமிக்கிறாங்க. அபிராமி வந்துட்டு வீட்டுல உட்காந்துருக்காங்க. அப்ப அபிராமி ஒரு யோசனையா இருக்காங்க. கார்த்தி வந்ததோட நாளைக்கு கோயில்ல நடக்க போற பூஜையை பத்தி கார்த்திகிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு அபிராமி நினைக்கிறாங்க. அதே நேரம் பார்த்து கார்த்தி காரை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ள வராரு. அப்ப அபிராமி நேரா கார்த்தியை பார்த்து, கார்த்தி ஒரு நிமிஷம் வாப்பா, உன்கிட்ட ஒண்ணு பேசணும் அப்படின்னு. கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா இங்கேருந்து போறாரு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, சொல்லுங்கம்மா என்ன அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நாளைக்கு உனக்கும் தீபாவுக்கும் ஒரு சின்ன பரிகாரம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, என்ன பரிகாரமா அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, உங்க ரெண்டு பேருக்கும் நடக்க இருக்கிற கல்யாணம் விலகி விலகி போகுதில்ல, அதனாலதான் ஒரு சின்ன பரிகாரம் கோயில்ல பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்ல அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு காலையில எங்கேயும் பெய்யாத மறக்காம வந்திருப்பா அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அபிராமி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதே நேரத்துல ஆனந்த் இருக்காருல்ல, அவரு மாடிப்படியில இருந்து இறங்கி வராரு. இறங்கி வந்துட்டு நேரா கார்த்தியை பார்த்து, கார்த்தி ஒரு நிமிஷம் இரு, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் அப்படின்னு. கார்த்தி கேக்குறாரு, சொல்லுனா என்ன அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, இங்க பாரு கார்த்தி, தனியாவா உன்கிட்ட தனியா சொல்லணும் அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாரு. அங்க போனதோட ஆனந்த் ஒரு போட்டோவை எடுத்து காமிக்கிறாரு. கார்த்தி அந்த போட்டோவை எடுத்து பாக்குறாரு. பார்த்ததோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப கார்த்தி நேரா ஆனந்த பார்த்து, இந்த போட்டோ எப்படி உன் கையில வந்துச்சு அப்படின்னு கேட்க, அப்ப ஆனந்த் சொல்றாரு, கார்த்தி 2 நாளைக்கு முன்னாடி துங்கா அப்படிங்கிறவரு ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருந்தாரு, அவரு தான் இந்த போட்டோவை காமிச்சாரு. பாத்தியா கார்த்தி, இந்த தீபா மாதிரியே இருக்கா இந்த பொண்ணு, காஞ்சிபுரத்துல உள்ள தீபாவும் பெங்களூர்ல உள்ள கீதாவும் ஒரே மாதிரி இருக்காங்க பத்தியா, ஒரு அக்கா தங்கச்சி ஒரே மாதிரி இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் ஒரே மாதிரி ரெண்டு பேரை பாக்குறேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அண்ணா துங்கா வேற ஏதாவது சொன்னாரா அப்படின்னு. அப்ப ஆனந்தி வந்துட்டு துங்கா சொன்னதையெல்லாம் சொல்றாங்க. அந்த கீதா கிடைச்சா அவளை கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. ஆனந்த் சொல்றாரு, கார்த்தி நல்ல வேலை, தீபா மட்டும் சிக்கியிருந்தா அவ்வளவுதான், அவன் தீபாவை கீதான்னு நினைச்சு ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, அண்ணா நான் சொல்ற விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஆனந்தி கேக்குறாரு, என்ன விஷயம் கார்த்தி அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அண்ணா நம்ம வீட்டுல இருக்கிறது கீதா, தீபா வெளியில இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஆனந்த் அதிர்ச்சியாகி, என்ன கார்த்தி சொல்ற, வீட்டுல இருக்கிறது கீதாவா, தீபா எங்க கார்த்தி அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு,
தீபா எங்கேயோ பாதுகாப்பா இருக்காங்க, ஆனா எங்கன்னு தெரியல அப்படின்னு இதை கேட்டதோட ஆனந்த அதிர்ச்சியாகி, இங்க பாரு கார்த்தி, ஆள் மாறாட்டத்தை ரொம்ப நாள் நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது, என்னைக்கா இருந்தாலும் சிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, அண்ணா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்ப கார்த்தி சொல்றாரு, அண்ணா இந்த விஷயத்த பத்தி நீ யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தாலே போதும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் சொல்றாரு, கார்த்தி இப்போதைக்கு தீபா வெளியில இருக்கா, சோ தீபா வெளியில இருக்கிறதுனால தீபா தான் கீதான்னு நினைச்சு அந்த துங்கா ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க பாரு, நீ துங்காவை சாதாரண ஆளா எடை போடாத. பெங்களூர்ல பல அரசியல்வாதிகளை கையில வச்சுக்கிட்டு, பல ரவுடிகளை கையில வச்சுக்கிட்டு பல வேலைகளை பண்ணியிருக்கான். அவன்கிட்ட சிக்கிட்டா தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நீ தயவு செஞ்சு அவனை சாதாரணமா எடை போடாம சீக்கிரம் நீ வந்துட்டு தீபாவை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தி சொல்றாரு, அதான் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ இந்த விஷயத்த பத்தி மீனாட்சி அண்ணிக்கிட்ட சொல்லிடாத. மீனாட்சி அண்ணிக்கிட்ட சொன்னா கண்டிப்பா மீனாட்சி அண்ணி எமோஷ்னலா அம்மாட்ட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் சொல்றாரு, கார்த்தி நான் வேணும்னா ஒண்ணு பண்ணவா, துங்காவை சந்திச்சு நீ தேடிக்கிட்டு இருக்கிறது தீபா எங்க வீட்டுலதான் கீதா இருக்கான்னு சொல்லிடவா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, அண்ணா கீதாவால தான் இன்னைக்கு நம்ம அம்மா உயிரோடவே இருக்காங்க. அன்னைக்கு கீதா வராம இருந்திருந்தா இந்நேரம் அம்மாவுக்கு ஏதாவது ஆகிருக்கும். அதுக்கு நன்றி கடனா கீதாவை காப்பாத்தணும். நீங்க நினைக்கிற மாதிரி கீதா மேல தப்பு இல்லை. கீதாவோட தங்கச்சிய அந்த துங்காவோட தம்பி கொலை பண்ணியிருக்கான். அந்த ஒரு கோவத்துலதான் கீதா வந்துட்டு அவன் தம்பிய கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு. இது கேட்டுட்டு ஆனந்த் சொல்றாரு, கார்த்தி நீ எதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இரு. நீ நினைக்கிற மாதிரி அந்த துங்கா சாதாரண ஆள் கிடையாது. அவன் கொலைக்கெல்லாம் அஞ்சவே மாட்டான். அவன் எத்தனை கொலையோ பண்ணியிருக்கான். ஸோ நீ கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும் கார்த்தி அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, அண்ணா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னா, நீ இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தாலே எனக்கு போதும்னா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் சொல்றாரு, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் கார்த்தி. நீ கண்டிப்பா வந்துட்டு வீட்டுல உள்ள பிரச்சனைகளை முடிப்பண்ணு, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரிண்ணா அப்படின்னு சொல்ல ஆனந்த் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, ஆனந்தண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, நம்ம என்ன பண்றது அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் கார்த்தி இங்கேருந்து வர ஐஸ்வர்யா அந்த இடத்துக்கு வராங்க. ஐஸ்வர்யாவை பார்த்ததோட கார்த்தி நேரா ஐஸ்வர்யாவை பார்க்க ஐஸ்வர்யா கார்த்தியை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஆஹா கார்த்தி எதுக்கு என்னை இப்படி முறைச்சு பார்க்கறான், ஒருவேளை நம்ம போன இடம் தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு, அண்ணி ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா கேக்குறாங்க, சொல்லுங்க தம்பி ஏதாவது வேணுமா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சரி எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, எதுக்கு தம்பி கேக்குறீங்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இல்ல சொல்லுங்க கேட்டேன் அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, இல்ல தம்பி நீங்க எதுக்குன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் சொல்லலாம் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, உங்களை கிருஷ்ணா நகர்ல பார்த்தேன் அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐஸ்வர்யா நேரா கார்த்திகிட்ட, இல்ல தம்பி அங்க என்னோட ஃப்ரெண்டோட வீடு இருக்கு, அதான் தம்பி போயிட்டு வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, ஓ அப்படியா சரி அப்படின்னு. அப்ப சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து போக அப்ப ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, கார்த்திக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சு போச்சு, கார்த்தி அந்த துங்கா கூட நம்மளை பார்த்திருக்கான், அதனாலதான் கார்த்தி எப்படி பேசுறான்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இவங்கிட்ட நம்ம இனிமே கொஞ்சம் உஷாரா இருக்கணும், அவன் நம்மளை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவான், நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நேரா அந்த சக்தியை காமிக்கிறாங்க. சக்தி வந்துட்டு தீபாவுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஒரு நர்ஸ் வந்துட்டு, மேடம் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன் இந்தாங்க அப்படின்னு சொல்ல சக்தி அந்த சாப்பாடை வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நான் லேட்டாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வைக்கிறாங்க. அப்போ அந்த சிஸ்டர் கேட்குறாங்க, இப்போ தீபா மேடத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் தேறிக்கிட்டு வராங்க அவங்க, ஆனாலும் அன்கான்சியஸில் தான் இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு சிஸ்டர் சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி வேணும்னாலும் சொல்லுங்கள், நாங்கள் ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்ல சக்தியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. சிஸ்டர் அந்த இடத்துல இருந்து வெளியில வரும் பொழுது இன்னொரு சிஸ்டர் வராங்க. அவங்க வந்துட்டு நேரா அவங்கள பார்த்துட்டு, யாரது அப்படின்னு கேட்க அப்ப அந்த சிஸ்டர் சொல்றாங்க, மேடம் அந்த பொண்ணு ஏதோ மலையில இருந்து கீழே விழுந்துட்டாங்களா, அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு கொண்டாந்து இங்க வச்சிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டு அந்த சிஸ்டரும் சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்ததோட அவங்களுக்கு தீபாவை தெரிஞ்சு போச்சு. இந்த பொண்ணு தீபா தானே, என்ன அன்கான்சியஸா இருக்காங்கன்னு சொல்றீங்க, எங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு. சக்தி நேரா அந்த சிஸ்டரை பார்த்து, இவங்களை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அந்த சிஸ்டர் சொல்றாங்க, மேடம் இந்த பொண்ணு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களுடைய ஆசிரமத்துல வந்து பாட்டு பாடினாங்க அப்படின்னு. அப்ப சக்தி சொல்றாங்க, இவங்க ஹஸ்பண்ட் கார்த்தின்னு தெரியுமா அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா கார்த்தி அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு இந்த பொண்ணு பாட்டு பாடுறதுக்கு அனுமதி கொடுத்தாரு அப்படின்னு. இது கேட்டதோட சக்தி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப சக்தி கேக்குறாங்க,
அப்போ அந்த கார்த்தி இருக்காருல்ல, அவர் தான் வந்துட்டு இந்த தீபா மேடத்தோட ஹஸ்பண்ட் அப்படின்னு. அப்போ சிஸ்டர் சொல்கிறாங்க, அதை பற்றி எனக்கு தெரியாதுமா அப்படின்னு. இது கேட்டுட்டு சக்தி சொல்கிறாங்க, மேடம் அந்த மியூசிக் கம்பெனியோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும். சிஸ்டர் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் கம்பெனியோட அட்ரஸை கொடுக்குறாங்க. அப்போ சக்தியும் அந்த அட்ரஸை வாங்கிக்கிறாங்க. அப்போ பல குழந்தைகள் வராங்க. அவங்கள பார்த்ததோட சிஸ்டர் வந்து அந்த குழந்தைகளை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அந்த குழந்தைங்க கிட்ட இங்கே பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்காக தீபான்னு ஒரு மேடம் பாட்டு பாடினாங்கல்ல, அவங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, அவங்க படுத்து கிடக்குறாங்க அப்படின்னு. இது கேட்டதோட அந்த குழந்தைங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு குழந்தை தீபாவோட கன்னத்தில் கை வச்சு பார்த்து, அக்கா உங்களுக்கு எதுவும் ஆகாது, சீக்கிரம் உங்களுக்கு சரியாகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க, அக்காவுக்காக வெளியில் போயிட்டு சாமி கும்பிடலாமா அப்படின்னு கேட்டதோட அந்த சிஸ்டரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு தீபாவுக்காக சாமி கும்பிட்றாங்க. சீக்கிரம் தீபாவுக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு நேராக வீட்டுக்கு வந்ததோட நேராக வந்துட்டு கீதா வந்து பார்க்குறாரு. கீதா நேராக கார்த்தியை பார்த்து, வாங்க சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தி கேட்குறாரு, சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, சார் வீட்டுக்கு துங்கா வந்திருந்தான் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு தெரியும், ஆனந்த் வந்து இதை பற்றி என்கிட்ட சொன்னார் அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, என்ன ஆனந்த் இதை பற்றி சொன்னாரா, என்ன சொன்னார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆனந்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தீபா இல்லைன்னு தெரியும், கீதான்னு தெரியும். ஸோ ஆனந்த் வந்து துங்காவை பற்றின ரகசியத்தை என்கிட்ட சொன்னார். துங்கா வந்துட்டு ரொம்ப மோசமான ரவுடி அப்படின்லாம் சொன்னார் அப்படின்னு. இது கேட்டுட்டு கீதா சொல்கிறாங்க, சார் தீபா ரொம்ப பாவம் சார், அவங்க ரொம்ப இன்னசென்ட்டு. தேவையில்லாமல் எனக்கு பதிலாக தீபா வந்துட்டு மாட்டிக்க வேணாம் துக்கா கிட்ட, நானே போயிட்டு சரண்டர் ஆகிடுறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் ஏங்க இப்படி பேசுகிறீங்க, அப்படிலாம் பேசாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதனால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் இந்த மாதிரி அவசரப்பட்டெல்லாம் முடிவு பண்ணிடாதீங்க, நான் வந்துட்டு உங்களை காப்பாற்றுறேன், தீபாவையும் காப்பாற்றுவேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு கீதா சொல்கிறாங்க, சரி தீபாவை கண்டுபிடிச்சிங்களா, தீபா எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, தீபாவை தேடி நான் அவங்க வீட்டுக்கே போயிட்டேன், ஆனால் அங்கேருந்து தீபாவை வேறு இடத்துக்கு கடத்திட்டாங்க அப்படின்னு. அப்போ கீதா கேட்குறாங்க, சரி எனக்கு புரியல, தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, தீபாவை வந்துட்டு தேடி நான் போனேன், அங்கே வந்துட்டு ஏற்கனவே அந்த துங்காவோட ஆட்கள் வந்து பார்த்துட்டாங்க. அதுக்கு முன்னாடியே சக்தி எப்படியோ தீபாவை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. தீபா வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்காங்கன்னு தெரியுது எனக்கு, ஆனால் எந்த இடம்னு தான் தெரியல அப்படின்னு. தீபா சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க சார், தீபா பாதுகாப்பாக தான் இருப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. நேராக கீதாட்ட, இங்கே பாருங்கள், நீங்கள் அவசரப்பட்டு துங்காவுக்கு முன்னாடி போய் நிற்கணும்னு நினைக்காதீங்க. அந்த துங்கா சாதாரண ஆள் கிடையாது, அவனை பற்றி இப்போ தான் அண்ணன் கிட்ட கேட்டேன், அவன் சரியான ரவுடியான். ஸோ நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கீதா சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு. சூப்பராக இன்னைக்கான எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.